வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு தவேக தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். எஸ்ஐஆர் திருத்தத்தில் உள்ள 12 சிக்கல்களை பட்டியலிட்டு விஜய் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். எஸ்ஐஆர் திருத்தம் குறித்து விஜய் தரப்பில் என்ன கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து எதிர்கட்சிகள் நாடு முழுவதும் பல்வேறு கருத்துக்களையும் அது தொடர்பான கருத்துக்களையும் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகளை தவிர்த்து பல்வேறு கட்சிகள் அவர்கள் அந்த சிறப்பு தீர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையருக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை அமல்படுத்துவதில் இருக்கக்கூடிய 12 சிக்கல்களை விரிவாக கடிதமாக எழுதியிருக்கிறார். அதுல வெள்ளம் மற்றும் வெள்ள நிவாரண பணிகளுக்கான சாத்தியக்கூறுகள் காரணமாக பரிந்துரைக்கப்பட்ட கால தமிழக மக்களுக்கு குறிப்பாக சமமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். இதன் சாராம்சமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நவம்பர், டிசம்பர் காலங்கள்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் எனக்கூடிய வடகிழக்கு பருவமழை உச்சத்துல இருக்கக்கூடிய காலம். இந்த நேரங்கள்ல தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும்பான்மையான நேரங்கள்ல அவர்களுடைய எண்ணத்தில் இல்லாமல் அவர்களுடைய ஊர்களுக்கே பயணிப்பது வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். அதே போல நவம்பர், டிசம்பர் முடிவடைந்ததற்கு பிறகாக டிசம்பருடைய இறுதியில கிறிஸ்துமஸும் அதே போல ஜனவரியுடைய முதல் காலத்துல பொங்கல் பண்டிகையும் வருவதால அதனையொட்டியும் அவர்களுடைய பொதுமக்கள் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணித்து வருவார்கள். இந்த நிலையில அதற்கு கூடுதலாக அந்த குறிப்பிட்ட காலத்திலிருந்து கூடுதலாக வானிலை நிலைகள் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் வருகைகள் அடைந்து உடல் ரீதியாக சாத்தியமற்றதாக இருக்கலாம். அந்த சாத்தியக்கூற கருத்தில் அவர்கள் கொள்ளவில்லை என்பதை ஒரு முதல் சிக்கலாக அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்தபடியாக பிஎல்ஓக்கள், அதாவது பூத் லெவல் ஆபீசர்களிடம் தயாரிப்பு மற்றும் ஆவணங்கள் இல்லை என குறிப்பிடுகின்றனர். இதற்கு முன்பாக 2002 2005 இந்த எஸ்ஐஆர் எனும் சிறப்பு தீவிர திருத்தம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து வீடு வீடாக செல்லக்கூடிய அதிகாரிகளிடம் இந்த 2002, 2005 எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல்கள் குறிப்பிட்ட வகையில கையில கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவர்களுடைய பெற்றோரின் பெயரை சரிபார்ப்பது உள்ளிட்ட தகவல்களை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த ஆவணங்களே அவர்களிடம் இல்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார். மேலும் பெரும்பாலான ஆசிரியர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களே பிஎல்ஓக்களாக நியமிக்கப்படுவதாலும் அவர்கள் முதல் பாதியில பள்ளிகளுக்கும் அவர்களுடைய பணியிடங்களுக்கு சென்ற 2ஆம் பாதியில வருகைகளை பிஎல்ஓ பணிகளை முன்னெடுப்பதாகவும் அவசர நடவடிக்கை இது தொடர்பாக தேவைப்படுகிறது என குறிப்பிடுகிறார்.